ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆக்டர் ஸ்ரீகாந்த் இவரை பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்தை இங்கே நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு ஃபெமிலியர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம 90s கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்தை தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய படங்களை நம்ம சொன்னோம்னா அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த 90s கிட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னு கேளுங்க, இந்த ஒரு ஏப்ரல் மாதத்தில் இருக்கட்டும், ரோஜா கூட்டமாக இருக்கட்டும், முக்கியமாக பார்த்திபன் கனவு, இந்த படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. இந்த பார்த்திபன் கனவு படம் ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எல்லாருக்குமே இந்த ஸ்ரீகாந்த் மேலே ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் வர்றதுக்கு இந்த பார்த்திபன் கனவு ஒரு நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. படமாகவே அது ஒரு நல்ல ஒரு படம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ நிறைய படங்களில் தமிழில் நடிச்சிருக்காரு, தெலுங்குலையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு, மலையாளத்துலையும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக அவர் நடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பர்டிகுலர் ஆளை பற்றி பேசுகிறேன். ஸோ ஒரு லேடி, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தமிழ் சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி வெளியே தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க. சுசித்ரா. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களை தமிழ் சினிமாவை பற்றி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு டைமில் சொன்னேன், போதைப் பொருளை இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி நான் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நீ ஒரு ட்ரக் அடிக்ட், அதனால தான் நீ மற்றவங்கள சொல்கிற அப்படின்னு என்ன சொன்னாங்க. இப்போ பாருங்க உண்மை வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்துக்கு இவங்க போய் கொக்கைனை கொடுத்தாங்களா, ஏன் ஸ்ரீகாந்த் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் கூட பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். என்னன்னா ஸ்ரீகாந்தை பார்க்க அவருக்கு பாவமாக இருக்குது. அதே மாதிரி பிரபலமான புகழ்பெற்ற நிறைய ஸ்டார்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த பழக்கம் இருக்கு, ட்ரக் பழக்கம் இருக்கு, போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீகாந்த் கொக்கைன், அதாவது போதை பொருளை பயன்படுத்தினதுக்காக ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பேசிட்டு இருக்க இந்த வீடியோ இந்த டைம்ல ஸ்ரீகாந்தை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல நடந்திருக்கு. மிக மிக பரபரப்பான ஒரு நியூஸா இது பார்க்கப்படுது. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, எப்படி ஒரு மாட்டினாரு, உண்மையிலேயே இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் விலாவரியா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு சினிமா பாணியில தான் நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் ஒரு ஆள், அதாவது அந்த கட்சியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு, மாட்டின, அதாவது அரஸ்டார் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவரு தான் அந்த கட்சியில இல்லை. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியோட ஒரு முன்னாடி ஒரு பொறுப்புல இருந்த ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர். ஸோ அவரும் அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ல என்ன பண்றாங்க அப்படின்னா குடிக்கிறாங்க. பார்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. லைக் 2 கோஷ்டிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அதில் இன்டர்ஃபியர் ஆகி நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதில் அரெஸ்ட் ஆகிற ஒருத்தர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரசாத். ஸோ முதல்ல ஒரு பார் ஃபைட்ல, ஒரு பார்ல நடக்கக்கூடிய ஒரு சண்டைக்காக அரெஸ்ட் ஆகப்பட்டவர் தான் இந்த பிரசாத். ஸோ இந்த பிரசாத் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் பல விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த பிரசாத் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட பல லட்சங்கள் ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராடு பண்ணியிருக்காரு, ஏமாத்திருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்காகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. டிஎன்பிசியோட சேர்த்து இன்கம் டேக்ஸ், ரயில்வேஸ் நிறைய சொல்றாங்க. ஸோ இந்த ஜாப்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை லட்சம் லட்சம் ரூபாயா ஏமாத்திருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதோட சேர்த்து தோண்ட 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 இந்த பிரசாத்தை பத்தி நிறைய நியூஸ் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, அதுக்கப்புறம் பல குற்றங்கள், நில அபகரிப்பு, இந்த மாதிரியான பல குற்றங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. முக்கியமா போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இவருக்கு உடந்தையா இருக்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ அந்த போலீஸ், சம்பந்தப்பட்ட போலீஸையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, இதோட பிரச்சனை முடியுதா அப்படின்னா முடியல. இவருக்கு போதை, அதாவது இந்த ட்ரக் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும் இல்லையா,
அது கூட இவருக்கு வந்து லிங்க் இருக்கு அப்படிங்கிறது வந்து போலீஸ்க்கு வந்து தெரிய வந்துருச்சு. இங்கதான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து வெளியே வருது. பிரசாத் கிட்ட வந்து நீ இப்ப வந்து எங்க இருந்து இதை வாங்கின, நீ இதை யார்கிட்ட வித்த, சோ எங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அவர் வந்து சொல்லிடுறாரு, ஸ்ரீகாந்துக்கு வந்து இந்த போதைப் பொருளை கொடுத்தேன், கொக்கைனை கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இப்ப ஸ்ரீகாந்தோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா வந்து பாக்குறாங்க. அவருடைய டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ், ஜிபே, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. முக்கியமா ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் இன்ட்ராகேஷன், பல மணி நேரங்கள் வந்து அவர் வந்து இன்ட்ராகேட் பண்றாங்க. அவருடைய பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ எல்லாத்தோட முடிவுலையும் என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை உட்கொண்டது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாமே வந்து போலீஸ் கிட்ட கிடைச்சிருச்சு. முக்கியமா சொல்ல போனா ஸ்ரீகாந்த் வந்து 4.72 லட்சம் ரூபாய், அதாவது 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருளை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40 தடவை வாங்கினதா சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து இருக்கு. ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிபே மூலமா பண்ண டிரான்சாக்ஷன் அந்த டீடைல்ஸும் போலீஸ் கிட்ட கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை உட்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃப்மே போலீஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ இதை யார்கிட்ட வாங்குறார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாத் அப்படிங்கிறவர்கிட்ட வாங்குறாரு. ஓகே, இப்போ பிரசாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுத்துட்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இந்த பிரசாத் யார்கிட்ட வாங்கினார் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின். பிரசாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதீப், ஜான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டு வாங்கியிருக்காரு. இதுல பிரதீப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கானா, உங்களுக்கு தெரியும், வெளிநாடு அது. கானா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து வந்தவர் தான் ஜான். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கா, இல்ல எத்தனை பேர் இதுல மாட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. பட் கூடுதலா அவங்க சொன்னது என்னன்னா, ஆக்டர் கிருஷ்ணா அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிருஷ்ணா ஆக்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சம்மந்தப்பட்டிருக்கவர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து காலையில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்குது, ஸோ அதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம போக தான் வந்து பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் பிரசாத் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸா இருந்திருக்காரு. ஸ்ரீகாந்த் பணத்தை கேட்கும்போது பணத்துக்கு பதில வந்து இவர்கிட்ட வந்து கொக்கைன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொக்கைனை அப்படிதான் வந்து பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகி விட்டாரு. ஸோ பிரசாத்னாலதான் ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைனுக்கு வந்து அடிமையானாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இருந்தாலும் அவருக்கு பெயில் தரல இன்ன வரைக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா பெயிலுக்கு வந்து வேற ஒரு கோர்ட் இருக்கு, நீங்க அங்கதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அவருக்கு பெயில் இல்லை. ஓகேவா? ஸோ ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்க போறாரு. ஸோ நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுல என்ன ஒண்ணுன்னா, இன்னும் எத்தனை பேர் மாட்ட போறாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி பயங்கரமா வந்து பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க மாட்ட போறாங்க, அவங்க மாட்ட போறாங்க, அது இது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ எல்லா மீடியாலுமே இதை கவர் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது வந்து NDTV இந்த மாதிரி மீடியாலாம் சொல்றேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த நியூஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.